ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான செய்தி. காலையில இந்த செய்தி கேட்ட உடனே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனம் கலங்கிருச்சு. ஏன்னா நான் அவரு கூட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். கொஞ்சம் அவருக்கு சுகர் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காரு. அதுக்குள்ள வைத்தியங்கள், மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு தான் இருக்காரு. போன வாரம் வியாழக்கிழமை எங்களுடைய படங்கள் ஒன்று எடுத்திருக்கோம். ஆர்ட் ஸ்டுடியோன்ற எங்களுடைய நிறுவனத்துக்கு அவரு ஒரு ஷூட்டிங்காக வந்திருந்தார். நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வந்து வீட்டில் வந்து காட்ட சொன்னார். அன்னைக்கு இரவு கொண்டு போய் காட்டினேன். சார் இது சரியா இல்லை, இப்போ பத்தல நானே எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு அவரே அந்த காஸ்டியூம் எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு வந்து பண்ணார். ஸோ அன்னைக்கு சாப்பிட்டாரு, எல்லாம் செஞ்சார். ஆனால் அன்னைக்கு எந்த விதமான சிம்சமோ அதுவும் எனக்கு தெரியல. 73 வயசு ஆகுது. காலையில் போய் வாக்கிங் உள்ளேயே நடப்பார். மறுபடியும் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துவார். சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிடுவார். ஒரு சில நாளுக்கு கொஞ்சம் இந்த கோல்டு மற்ற இது ஹாஸ்பிட்டலுக்கு சுகருக்கு அதுக்காக போயிட்டு இருந்தார். தவிர இவ்வளவு சீரியஸாக இவ்வளோ சடனாக ஆகுன்றது யாருமே எதிர்பார்க்கல. காலையில் தான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல்லோவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போன உடனே அங்கே வந்து அது அட்டாக்னாவும் ஒன்றும் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பண்ண முடியும் சொல்ல முடியாது. பட் அது முடிவு வந்து ரொம்ப சோகமான நிலை இருந்துச்சு. கௌதமில்லா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா மரணத்திலிருந்து இன்னும் திரையுலகம் முழுமையாக வெளிவராத நிலையில் அடுத்த அதிர்ச்சி செய்தியாக இயக்குனர் திரைக்கதை திலகம் பாக்கியராஜின் மரண செய்தி வந்திருக்கிறது. பாக்கியராஜ் குறித்த நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் அவரது நெருங்கிய நண்பரும் எழுத்தாளருமான பாஸ்கரதாஸ் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான செய்தி. காலையில் இந்த செய்தி கேட்ட உடனே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனம் கலங்கிருச்சு. ஏன்னா நான் அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். இப்போ கடைசியாக போன வாரம் தான் அவர் கூட 100 சாமி படம் பார்த்து டைரக்டர் சில விஷயங்கள்லாம் சொன்னார். காலையில் இந்த செய்தி கேட்ட உடனே என்னால் வந்து அதை பொறுத்து கொள்ள முடியல. அவ்வளோ தூரம் என் கூட குடும்ப நண்பராக, அவருடைய உதவி இயக்குனராக, ஒரு நண்பராக இருந்திருக்கிறேன். பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர். யார் வந்தாலும் உடனே வந்து அது பார்க்கறதுக்கு அனுமதிப்பார். ஸோ அந்த ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் அவர் இந்த வருஷம் எப்படியாவது ஒரு படம் பண்ணிடலாம் சார், போன வருஷம் பண்ணிடலான்னு சொல்லிக்கிட்டே வந்தோம். இந்த வருஷம் எப்படியாவது பண்ணிடலாங்க. 1ஆம் தேதி ஜனவரி பார்க்குற போது சொன்னேன், இந்த வருஷம் எப்படியாவது படம் பண்ணலாம் சார், போன வருஷம் விஷயத்தில் கண்டிப்பாக பண்ணலாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்படி ஒரு அதிர்ச்சிக்குள்ளான செய்திகள், அவருடைய வாழ்வு இவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி சார் இப்போ ஏற்கனவே ஏதோ உடல்நலம் இல்லாமல் இருந்தாரா? இல்லை, உடல்நலம் வந்து அவ்வளோ ஒன்றும் எனக்கு தெரியல. கொஞ்சம் அவருக்கு சுகர் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காரு. அதுக்குள்ளே வைத்தியங்கள், மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு தான் இருக்கார். போன வாரம் வியாழக்கிழமை எங்களுடைய படங்கள் ஒன்று எடுத்திருக்கோம். ஆர்ட் ஸ்டுடியோன்ற எங்களுடைய நிறுவனத்துக்கு அவர் ஒரு ஷூட்டிங்காக வந்திருந்தார். காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் கூடவே இருந்தார். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வந்து வீட்டில் வந்து காட்ட சொன்னார். அன்னைக்கு இரவு கொண்டு போய் காட்டினேன். சார் இது சரியா இல்லை, இப்போ பத்தல நானே எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு அவரே அந்த காஸ்டியூம் எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு வந்து பண்ணார். ஸோ அன்னைக்கு சாப்பிட்டாரு, எல்லாம் செஞ்சார். ஆனால் அன்னைக்கு எந்த விதமான சிம்சமோ அதுவும் எனக்கு தெரியல. நம்ம சில செய்திகளை அவர் தொடர்ந்து பார்த்துருக்கோம். வந்து ஒரு 78 வயசுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தார். 73 வயசு ஆகுது. காலையில் போய் வாக்கிங் உள்ளேயே நடப்பார். மறுபடியும் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துவார். சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிடுவார். ஒரு சில நாளுக்கு கொஞ்சம் இந்த கோல்டு மற்ற இது ஹாஸ்பிட்டலுக்கு சுகருக்கு அதுக்காக போயிட்டு இருந்தார். தவிர இவ்வளவு சீரியஸாக இவ்வளோ சடனாக ஆகுன்றது யாருமே எதிர்பார்க்கல. என்ன நடந்தது சார் கடைசியாக? வந்து இல்லை, கடைசி இன்னைக்கு காலையில் தான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல்லோவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போன உடனே அங்கே வந்து அது அட்டாக்னாவும் ஒன்றும் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பண்ண முடியும் சொல்ல முடியாது. பட் அது முடிவு வந்து ரொம்ப சோகமான நிலையாகிடுச்சு காலையில். பட் நேற்று முந்தானத்தில் நான் ஃபோனில் தான் பேசினேன். ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி தான் சந்தித்தேன். பட் வாரம் ஒரு தடவையாவது எப்படியாவது அவரை சந்திச்சிடுவேன். வேலை இருந்தால் இல்லைன்னு சுற்றிடுவேன். வேறு எங்கேயாவது படத்துக்கோ அல்லது ஃபங்க்ஷனுக்கோ போகிறதுனா நான் தான் கூட போவேன். அவருக்கு ஒரு 2-3 இதில் ஷார்ட் ஃபிலிமில் உதவி இயக்குனராக நான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அவர்கிட்ட அது ஒரு பாக்கியம். எனக்கு உதவி இயக்குனராக வேலை செஞ்சுங்கிறது, படத்தில் செய்யுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் விருப்பம். பட் அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஷார்ட் ஃபிலிமில் போட்டு அவரே கைப்பட பாஸ்கரதாசன் உதவி இயக்குனர்ன்ட்டு எனக்கு டைட்டில் போட்டார். ஸோ இந்த வருஷம் படம் எப்படியாவது பண்ணி வரணும்னு எதிர்பார்த்தோம், முடியல. இன்ஸ்டாகிராம் படம் போட்டிருந்தோம். நேற்று தான் அவருக்கு சாயங்காலம் அனுப்பிச்சேன்.
அனுப்பிச்சிட்டு அவர் இன்னைக்கு காலையில் தான் ஃபோன் பண்ணி, சார் அதுக்கு என்ன எப்படி இருக்குன்ட்டு அவர்கிட்ட பதில் கேட்கலான்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பெரிய பேரிழப்பான ஒரு செய்திகள் வந்திருக்கு. கேட்கும்போது என்னால் தாங்க முடியல. இப்போ பார்த்தீங்களா என்ன, ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் இன்னும் கூட பழகியிருக்கார். ஸோ அதை பற்றி நினச்சா எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என் கூட கடைசியாக ரொம்ப பர்சனலாக பழகுவார். எங்கள் வீட்டுக்கு வரதாக ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு வரதாக இல்லை புறப்பட்டார். ஆனால் அன்றைக்கி உடம்பு சரியில்லைன்ட்டு கடைசி நேரத்தில் அந்த ப்ரோக்ராம் தள்ளி போயிடுச்சு. ஸோ அந்த வீட்டுக்கு வர ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைக்கல. இயற்கையாகவே அவருடைய இயக்குனத்தில் திரைக்கதையில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. எல்லாத்துக்குமே ஈடுபாடு உண்டு. இருந்தாலும் எனக்கு அவருடைய கதை மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. நான் சினிமா துறைக்கு வரும்போது உதிரிப்பூக்கள்ன்ற ஒரு படம் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். அந்த சமயத்தில் சுவரில்லாத சித்திரங்கள் அப்படின்ற ஒரு படத்தை அவர் இயக்கிட்டு இருந்தார் மேட்டுப்பாளத்தில். ஸோ உதிரிப்பூக்கள் படமும் இதுவும் ஒரே நேரத்தில் நடந்தது. அவர் முடிய போகிற ஸ்டேஜ். ஸோ எனக்கு அப்புறம் டைரக்டர் பாக்யராஜ் சார் அவ்வளோ எனக்கு பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லை. இருந்தாலும் அந்த ஷூட்டிங் அப்போ முதல் அந்த படம் நடந்துகிட்ருக்கிற போது நான் அப்போ அவரை பார்த்துன்னு தவிர அப்போ பழக்கம் இல்லை. அதுக்கு பிறகு தான் எனக்கு அவர் கூட நல்ல பரிச்சயம் ஆச்சு. சித்தோடு பக்கத்தில் தான் அவர் சொந்த ஊர். அவங்க அம்மா தான் இருந்திருக்காங்க. சரி அந்த வயசுலேயே ஸ்கூல்லலாம் ரொம்ப அப்போவே துடிப்பாக இருப்பாராம். சில விஷயங்களை அவரை பற்றி சொல்லியிருக்காரு. அங்கேருந்து இங்கே வந்து இங்கே மவுண்ட் ரோட்டில் சினிமா எல்லாம் தங்கியிருப்பாங்க. அங்கே தான் தங்கியிருந்து அப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து தோயவன் சார்கிட்ட கதை சொல்கிறதுக்கு போயிருக்கார். தேவருக்கு படம் அப்பா கதை சொல்ல போயிருக்கார். அவர் போய் நீ கதையெல்லாம் வளவலன்னு சொல்லாத, 2 லைன் 3 லைனில் தான் கதை சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னாராம். ஸோ அது போய் தேவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் பெருசாக சொல்லிட்டார். அதனால் இந்த கதை என்கிட்ட வந்தால் 2 லைன் 3 லைன் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டார் அது. ஸோ அந்த மாதிரி அவருக்கு கதை சொல்கிறதுல நிறைய அனுபவங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார்கிட்ட வந்து அவர் சேர்ந்திருக்காரு. அதில் அசிஸ்டண்டாக தான் சேர்ந்திருக்காரு. ஸோ அவருக்கு எதிர்பாராத விதமாக நடிக்கக்கூடிய ஆசைகள் நம்ம நிறைய பேட்டிகளில் பார்த்துருப்போம். நீங்கள் தான் அந்த படத்துக்கு ஹீரோன்னு சொல்லிட்டு அவரை ஹீரோ ஆகியிருக்காரு. அவர் ஹீரோ ஆகிறது அவருக்கே நம்பிக்கை இல்லை. அவருடைய திறமை ஃபுல்லாக இதில் தான். அவருடைய படத்துலேயே பார்த்துருப்பீங்க. அவருடைய திரைக்கதை நடிப்பு எப்படி சொல்லித்தரதுன்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட ஒரு சீன் சொல்லியிருப்பார். ஸோ பாரதிராஜா சாருக்கு பிடிச்சதே அதுதான். ஒரு கைதியின் டைரி படம் எடுத்து இதாகிடுச்சு. படம் சரியாக கதை அமையல. அப்போ வந்து அவருடைய முதல் மனைவி இருந்த சமயமும் அப்போ அந்த கதை சரியாக வராமல் பாரதிராஜா சாருக்கு அது கதை திருப்பி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. திருப்பி பாம்பேயில் 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சிருக்கும் போது சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கதையும் சரியில்லை, நீங்கள் வந்து இந்த கதையை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. அப்போ இந்த சென்னை வந்த ஒரு திரிலேக்காவில் தான் ரூம் போட்டு நீங்கள் டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டு கதை நல்லதாக சொன்னேன். அடுத்த நாளே கூப்பிட்டாராம், சார் கதை ரெடி ஆயிடுச்சுங்க. என்னையா நேற்றா ரூம் போட்டேன் நீங்கள் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கதை டைரி 1 லைன் சொன்னார். இது தான் ஏன் எதிர்பார்த்து அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி திரைக்கதையில் வந்து அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இது இல்லை. இந்த டார்லிங் படத்துக்கு அப்போ நல்ல பீக்கில் இருக்கார். அவருக்கு உடனே பணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் கதையே இல்லை. ஆனால் ஊட்டிக்கு போயிட்டாராம். கொடைக்கானல் ஊட்டிக்கு போயிட்டார். ஸோ அங்கே போய் உட்காந்து தான் அந்த டார்லிங் கதை பண்ணி அதை சூப்பர் ஹிட் படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருந்துச்சு. அப்புறம் நம்பியார் சார் வச்சு படம் எடுத்திருக்காங்க. நம்பியார் சார் வச்சு எடுத்துகிட்டு என்ன வில்லன் கேரக்டர் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு காமெடியாக பண்ணுறோமே அப்படின்ட்டு அதெல்லாம் அண்ணன் சரியாக வரும்னு சொல்லி கம்பல் பண்ணி நடிக்க வச்சாங்க. அதுலேயே ஒரு பாட்டு வரும், மன்னாதி மன்னரை எல்லாம் பார்த்தவன்னு சொல்லிட்டு, மதுரை வீரனை எல்லாம் பார்த்தவன்னு சொல்லிட்டு வரும். எல்லோரும் சொன்னாங்க, என்னங்க எம்ஜிஆரே இதை வந்து எதிர்க்கு மாதிரி இருக்குது, அது அவர் கூட இருந்தவர், நீங்கள் மன்னாதி மன்னரையெல்லாம் மதுரை வீரனெல்லாம் பார்த்தோம்னு சொல்கிறீங்களே, எம்ஜிஆர் தான் நினைக்க மாட்டார், அப்போ பெரியல் இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாருங்க, அது வந்து காமெடியாக தான் எடுத்துக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்குற போது அந்த சீன் வர்றபோது தொடையில் தட்டி சிரிச்சாராம் எம்ஜிஆர். ஸோ அந்த அளவுக்கு அதை ரசிச்சிருக்காரு. இவருடைய கணிப்பு அது கரெக்டாக இருந்திருக்காரு தான். எம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஒரு அரசியல் இதுவாக இருந்தார். ஆனால் அரசியல் வந்து அவருக்கு ஏதோ சரியான இதில் வரல. எம்ஜிஆர் சார் வந்து இவரை வந்து ரொம்ப அவருடைய திரைக்கதை அதுதான் படம். அவரே சொல்லியிருக்காரு, இந்த ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை முந்தாடி முடிச்சு படம் போட்டு பார்ப்பேன், ஆனால் அதுக்கு என்ன காரணம் எனக்கு கேட்கக்கூடாது, ஆனால் படம் பார்க்கணும், அந்த படத்தை பார்க்கணும்னு தோணும் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அதனுடைய திரைக்கதை ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் அந்த கதையை வந்து ஏவிஎம் சார்கிட்ட அவர் சொல்லவே இல்லையா முதல்ல. இங்கே தான் ரூம் போட்டு பெரும்பாலும் ஏவிஎம் நிறுவனத்துக்கு கதை சொல்லணும். ஆனால் இவர் கதை சொல்லாமே, அதுக்கு முன்னாடி வந்து சின்ன வீடுன்னு டைட்டில் அது. அப்போ அவங்க டைட்டில் வேண்டாங்க, என்ன ஏவிஎம் இன் புதுமை பெண் அப்படிலாம் புதுமை அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு, இது ஏவிஎம்இன் சின்ன வீடுன்னு வந்துடும், அதனால் அந்த டைட்டில் வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை
நம்ம முந்தானை முடிச்சுன்ற ஒரு டைட்டில் வச்சு ரொம்ப பெரிய ஹிட் பண்ணிக்கிட்டாரு. அது எல்லா அது மற்ற மொழிகளுக்கும் தெலுங்கு கன்னடத்துக்கும் இது வந்து இது பண்ணியிருக்காங்க, டப் பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்ட் படமாக எடுத்திருக்காங்க. முந்தானை முடிச்ச 2 படம் 2ன்ட்டு ஒரு படம் அதை அதை அப்படியே வெர்ஷன் பண்ணார். ஸோ அது ஃபுல்லாக நான் எழுந்தேன். டயலாக் எழுதும்போது கூடவே அவர் கூட இருந்தேன், ஒர்க் பண்ணேன். டாக்டர் சசிகுமார் நடிக்கிறதாகவும் அது அவர் தான் கதைக்கு வாங்கிட்டு போனார். ஆனால் அது என்ன அர்த்தம்ல அப்படியே தள்ளிட்டு போயிடுச்சு. இவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, இல்லை அவங்களே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அது முந்தானை முடிச்ச 2ங்கிறது வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதி டைலாக்லாம் எழுதி கொடுத்தாச்சு. பட் அது வந்து இன்னும் சசிகுமார் அதை வந்து எடுக்கல, என்னன்னு தெரியல. அது அப்படியே இருக்குது. அவரோட முக்கியமான படங்கள்னு என்ன நினைப்பீங்க? அந்த மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், அந்த 7 நாட்களை நம்ம எதையும் சொல்ல முடியாது. கடைசியாக வந்து அந்த கிளைமேக்ஸே முடிக்கல, படம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. எடுத்த பிற்பாடு தான் அவருக்கு அந்த கிளைமேக்ஸே சரி வேறு என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் தான் அந்த கிளைமேக்ஸ் வந்து சடனாக ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அதை எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் அந்த படத்தில் அது ஹிட் ஆகிருக்கு. அதே மாதிரி முந்தானை முடிச்சில் அந்த குழந்தையை தாண்டுறது வந்து முதல்ல இதில் இல்லை, ஒரே ஒரு டைலாக்ல குழந்தையை தாண்டினாங்கன்ற மாதிரி இருந்திருக்கு. அப்படி தான் ஒரு டைலாக்ல வச்சுருந்தாங்களாம். அப்புறம் திடீர்னு பார்த்துட்டு இல்லை இதுதான் இன்டர்வல் ஸ்பேஸில் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தாண்டது வச்சாங்க. அது அப்போ வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ஒரு கதையை உருவாக்கும் போது சரி, ஒரு திரைக்கதை உருவாக்கும் சரி, எந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவார்? இல்லை எப்படி போனீங்கனாலும் பெண்கள் விஷயத்துக்கு வருவார். ஆனால் அது அவர் சொல்கிற விஷயங்கள் பெண்களுக்கே பிடிக்கும். ஒரு தடவை சிவாஜி வீட்டுக்கு போகிற போது எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னா, எல்லாம் உன்னால தான் ஏன் போயிட்டாங்க, எல்லாம் முந்தானை முடிச்சு படம் போயிட்டாங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் தான் அடுத்த நாளும் போயிருந்தாங்களாம். என்னையா அந்த படத்தில் என்னதான் விஷயம்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த முருகன் சிவாஜி வீட்டு பெண்கள் எல்லாம் படத்துக்கு போயிட்டாங்க. சிவாஜி வீட்டில் ஆள் இல்லை, அவரே சிவாஜி சாரே சொன்னாராம், என்னையா உன்னால தான் எல்லா படமும் இப்படி போயிட்டாங்கன்ட்டு. ஆனால் அந்த படத்தில் உள்ள விஷயங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். பெண்களை பற்றி சொன்னாலும் வல்கராக சொல்லாமல் பாலிஷாக சொல்லி எல்லா படத்துலையும் இருக்கும். இதை விட அந்த ஒரு படத்தில் காசை கீழே போட்டு எடுக்கிறார் பார்த்தீங்களா, அது வந்து நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்கிறாங்க. ஒரு அருமையான விஷயம். அது எப்படி டேக்கிள் பண்ணியிருக்காரு, அந்த சீன் வரும்போது கீழே இருக்கும்போது சிரிக்காகவும் இருக்க முடியல, சிந்திக்காகவும் இருக்க முடியலங்கிறது. இந்த மாதிரி எல்லா படத்துலையும் ஒன்று வச்சுருப்பார். அதே மாதிரி ஒரு படத்தில் காளமாடு ஒன்று கத்துற மாதிரி வச்சுருப்பார். ஸோ எல்லா படத்துலேயும் ஒரு செக்ஸ் சம்மந்தப்பட்ட இருந்தாலும் அது பாலிஷாக ரசிக்கும்படியாக சிந்திக்கும்படியாக இருக்கும். அதுதான் அவர்கிட்ட உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எந்த படமே அவர் வந்து ஐயோ இந்த சீன் இல்லைன்னு சுகம் சொல்லிக்க முடியாது. சீன்னு நல்லாயிருக்கும், பட்டு குடும்ப ரீதியாகவும் இருக்கும். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியாக இருந்தது. திரைக்கு வெளியே நீங்கள் பர்சனலாக பழகிருக்கீங்க, எப்படி இருப்பார்? வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா டைரக்டரும் டென்ஷனாக இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறபோது பார்த்திங்கன்னா, ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டால் கூட சத்தம் போடுவார். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், சைடு இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும்ன்றாரு. ஆனால் வீட்டிலலாம் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக ரொம்ப மரியாதையாக இருப்பார். யார் வந்தாலும் வெயிட் பண்ண வைக்க மாட்டார். உடனே சொல்கிறார், உதயாளர்கிட்ட சொல்லிட்டு ஏன் இவ்வளோ நேரம் அவர் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். தனி மனிதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் படனுடைய டைட்டில் ஒன்று இருக்குது, சொக்கத்தங்கம்ன்ட்டு. அதனால் தனி மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ரொம்ப சொக்கத்தங்கமான மனிதர். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மற்றபடி ஷூட்டிங்கில் எல்லோரும் இருக்கிற மாதிரி தான், அப்படி ஒன்றும் அவர் இதாக சொல்ல முடியாது. பட்டு தனி மனித வாழ்க்கையில் ரொம்ப நல்ல மனிதர். அவருடைய குருநாதரே ரொம்ப டென்ஷனில் தான் இருப்பார், பாரதி ராஜா சார். ஸோ இவரும் அப்படி தான் இருந்தார். நான் இந்த இதில் பார்க்கும்போது பார்த்தேன், ஷார்ட் ஃபிலிம் அவர் கூட தான் ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணது பார்த்தேன். பட் நம்ம அப்போல்லாம் கேமரா வைக்கிறதெல்லாம் கரெக்டாக நல்லா இது பண்ணுவார். எப்படி நடந்துக்குவார்? ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது எப்படி? இல்லை, அப்போ வரும்போது ரொம்ப சீரியஸாக தான் இருப்பார். அப்போ போய் நம்ம ஏதாவது வேறு விஷயங்களும் எதுவும் நான் பேச முடியாது. இப்போ நானே அவர்கிட்ட வந்து பேச முடியாது, அதெல்லாம் பார்க்க மாட்டார். அது அங்கே என்ன நடக்குதோ அதுதான் ஸ்பாட் ஃபுல்லாக அவருக்கு அதை இதில் தான் இருக்குது, ஷூட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ வேறு எந்த இதுவும் பேச மாட்டார். வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணால் கூட இது பண்ண மாட்டார். ஸோ அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக அவர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பார். ஸோ அதிலிருந்து நம்ம அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். சொல்லித்தரதை விட அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி கதை சொல்கிற போது ஒரு சீன் இது பண்ணலான்னு சொல்லிட்டா அது அப்போ படத்துக்கு வைக்கிறாங்களோ வைக்கலையோ, ஆனால் அந்த கோர்வையாக அவர் சொல்கிற விதங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த சீன் எப்படி அமைக்கிறது, சிலதுக்கு வந்து கதை நல்லா இருக்கும், ஆனால் அது வந்து சீன் பண்ணுற போது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அவருக்கு அது வந்து ரொம்ப கைவந்த கலையாக இருக்குது. இப்போ அவர் கடைசியாக எப்போ பார்த்தீங்க? கடைசியாக போன வாரம் வியாழக்கிழமை 100 சாமின்ட்டு ஒரு படம் பார்த்தோம். ஸோ அவர் வீட்டுக்கு எப்பவும் போல் நான் போயிருந்தேன். நாங்கள் ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்துருந்த ஓயாமா ரோட்டில் காலையில் 10:30 11 மணிக்கு ஈவினிங் வரல இருந்தார். கேரவனில் இருந்தார், ஷூட்டிங் வந்தார். கேரவன் கூட போகல, அவ்வளோ ஒரு என் கூட அவ்வளோ ஒரு ஒத்துழைப்பாக படத்துக்கு நல்லா வரணும்னு சொல்லிட்டு எங்கள் பையன் கண்ணதாசன் தான் அந்த படம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு சிலதெல்லாம் அறிவுரைலாம் சொல்லி
படத்தை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி இவ்வளோ தூரம் எனக்கு சொல்லிட்டு இருந்தார். அப்போல்லாம் வந்து அவருடைய சிம்டம்ஸ் எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. போன வாரம் 100 சாமி படம் பார்த்தேன். நானும் இதை சசி கூப்பிட்டுருந்தாரு. மயிலாப்பூரில் ஒரு ப்ரீவியூ தியேட்டரில் பார்த்தோம். அது மணி 10:30 ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவ்வளோ நேரம் இருந்து கூட அவருக்கு டயர்ட்னஸோ எதுவும் தெரியல. அப்போ ரெகுலராக போடுற மாத்திரை தான் போட்டுக்காரே தவிர சுகருக்கு இதுக்கு ரெகுலராக போடுறது தான் போடுவார். பட் இவ்வளவுக்கு உள்ள இவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயம் இருக்குதுன்ட்டு நம்ம தெரியல. காலத்தை கடந்து எந்த படம் அவரோட படம் நிற்கும்னு நினைக்கிறீங்க? வந்து ஒரு 2 படம் சொல்றதுன்னா எந்த படத்தை சொல்றீங்க? நிறைய படங்கள் சொல்லாங்க. அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு பொருளாதார ரீதியாக நிறைய போய் இருக்குது. இந்த மாதிரி நிறைய படங்களை அவர் வந்து சொல்லலாம். ஒரு கை ஓசை, ஒரு கை ஓசையில் டைலாக்கே ஊமையாக இருந்து நடிச்சிருக்கிறது பெரிய விஷயங்கள். முதல்ல வந்த படங்கள் எல்லாமே ஒரு ஹிட்டு. எந்த படமும் இல்லை. பின்னாடி வந்த வேட்டி முடிச்சுக்கிட்டு 2, 3 படம் தான் அவருக்கு ஃபெயிலியர் வச்சே தவிர முதல் இருந்த படத்துங்கள்லாம் வந்து ரொம்ப இதாக தான். நீங்கள் அதில் வந்து எம்ஜிஆர் மாதிரியோ சிவாஜி மாதிரியோ சண்டை ஃபைட் பண்ணி பெருசாக அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் திரைக்கதையில் கதை சொல்கிற விதத்தில் அவர் வந்து அவர் தான். ஸோ அதே மாதிரி பாடல்கள் வந்து டான்ஸ் ஆடுறதுல வந்து அவர் அவ்வளோ ஆர்வம் காட்டல. அவருக்கு வராதுன்னு சொல்லிட்டார். கடைசியாக நம்ம படத்தில் பண்ணுறது கூட ஒரு சின்ன டான்ஸ் மூமெண்ட் இருக்குதுன்னு, டான்ஸ் மூமெண்ட்னா கூப்பிடாதீங்கன்ட்டார். ஆனால் அங்கே போய் மூமெண்ட் பண்ணார். இன்ஸ்டாகிராமில் இருக்கும், நாளைக்கு வரும். ஆனால் அது பார்க்குற போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம படத்துக்காக மட்டும் 2 மூமெண்ட்லாம் பண்ணார். ஒரு குடும்பஸ்தவராக அவர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? வந்து இப்போ பசங்க வந்து நடிக்க வந்தாங்க, பொண்ணு நடிக்க வந்தாங்க. வந்து அது சம்மந்தமாக அவருக்கு என்ன விதமான எண்ணங்கள் இருந்தது? அது சொன்ன கவலைகள் இது இருந்ததா? வந்து இல்லை பையன் வந்து படங்கள் இன்னும் வந்திருக்கலாங்கிற ஒரு இருக்குது. இல்லை இப்போ கடைசியாக வந்து முருங்கா சிப்ஸ், ராவணன் 2 படங்கள் பண்ணியிருந்தார். அப்போயே சொன்னார் முருங்கா சிப்ஸ் அந்த படம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னாராம். பட் அது நான் கூட போய் படம் பார்த்தா அவர் கூட எல்லாம் டிஸ்கஷன் இருந்தேன். பட் அந்த படம் சரியாக போகல. சாந்தனு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி பொண்ணு சரண்யா படம் நடிச்சது, அவருடைய திருமணமாச்சு, அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவர் கூட இருக்கார், ரொம்ப பாசமாக இருக்கார். குழந்தை மேலே பேரன் மேலே அளவில்லாத பாசம் வச்சுருப்பார். ஸோ அவர் வீட்டுக்கு போகுது, குழந்தை தாத்தா இங்கே போகலன்னு சொன்னால் யாராவது பேசியிருந்தா கூட கட் பண்ணிவிட்டு இப்போ பேரன் கூட ஒரு ரவுண்டு போயிட்டு வருவார். அவர் சொன்னால் அவ்வளவு பேரன் மேலே ஒரு அன்பாக பாசமாக இருக்கார். குடும்ப ரீதியாக ஒன்றும் இல்லை, எல்லா பொறுப்பையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. பூர்ணிமா அம்மா பார்த்துக்கிறாங்க. இவர் வெளி வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. பையன் அவருடைய வேலையை பார்த்துக்கிறாரு. ஸோ குடும்ப ரீதியாக அவங்க எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. பொறுமையாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் காதல் திருமணம் தான். வந்து ஒரு காதல் திருமணத்தை சொல்கிற போது அவர் பெருசாலாம் எடுத்துக்கல. ஜோவியை தான் எடுத்துக்கிட்டாங்க. அதை சாதாரணமாக அவருடைய படத்தில் எப்படி காதல் பற்றி நல்ல இதாக சொல்கிறாரோ அதே மாதிரி தான் அந்த காதல் எடுத்துகிட்டு அது எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லலை. கீர்த்தி பொண்ணும் வரும் பார்ப்போம். அதுவும் வந்து நல்ல குடும்பத்தோடு அவங்க பூர்ணிமா கூட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், இவர் கூட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ குடும்ப ரீதியாக வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் இது இல்லை. ஸோ படங்கள் சாந்தனுக்கு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். பூர்ணிமாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு இழப்புன்னு நினைக்கிறீங்க? ஐயோ அவங்களுக்கு பெரிய இழப்பு. உடம்பு சாப்பிட்றது மற்ற இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக கண்டிஷனாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலும் அவர் இதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுலேயா இருந்தாலும் சரி, பாக்யராஜனுடைய உடல் ரீதியாக பிஸ்னஸில் அவருடைய கால் ஷீட் பார்க்குறதுல இதிலெல்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு நடிகைங்கிறத தாண்டி ஒரு குடும்ப பெண்ணாக என்ன எப்படி அவர் கூட டீல் பண்ணமோ அந்த மாதிரி குடும்ப ரீதியாகவும் அவருடைய சினிமாவுக்கு என்ன டைம் போகணும், என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ஆனால் இப்போ கோவாவில் இருக்காங்க, வந்து பார்த்தாங்கன்னா அவங்கள எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு சோகத்தின் உச்சக்கட்டத்தில் தான் இருப்பாங்க.